ஆவி. அதான் நீங்கள் குழியில் போட்டுறப்பே தெரிய வேணா, ஆவிக்கும் சம்மந்தம் இல்லை, மாம்சத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கொஞ்சம் அடிச்சுக்குது, இயேசுவேன்னுவான், மற்ற இதெல்லாம் சரகடிப்பான், சிலுவை போட்டு சைடிஷ் சாப்பிடுவான், அதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுவான். சில பேர் நல்ல போதை உச்சிக்கு போனான்னு சாட்சி கூட சொல்லுவான். என்ன சாட்சி சொல்லுவான்னா, எப்படி அவன் வந்தான், எப்படி போனான், இப்போ எப்படி வீட்டுக்கு போக போகிறான்னு அவன் ஒரு ரவுண்டு அடிப்பான், நடக்க விட்டு அவன் தவழ்வான், அப்புறம் கட்சியில் ஃப்ளாட் ஆகிடுவான். அப்புறம் ஏஞ்சிடும், திருப்பி இயேசுவேன்னு சொல்லிட்டு சிலுவை போட்டுன்னு ஏஞ்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு போயிடுவான். ஆனால் அது குடியை விட மாட்டான், சிகரெட் விட மாட்டான். அவனுக்கு அதாவது அடிமைத்தனம் இருக்கும். சொல்கிறாங்கன்னாக்க உங்ககிட்ட இல்லாமலாம் கர்த்தர் கேட்க சொல்லல. இது மோசே அவர் அக்கௌண்ட்டுக்கு போட்டது கேட்கல. பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக எடுத்து வந்து வைங்கடான்னு சொன்னால் இவர் பாட்டுக்கு 4ஆம் நாளிலே செய்தின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன்